சாட்சி கத்திர மயமப்படுத்தலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் சாட்சியாக வைத்திருக்கிற அன்புக்காக கரங்களை தட்டி கத்திர மயமப்படுத்தலாம். அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 8:22 முதல் 25. எல்லாரும் சேர்ந்து வாசிக்குமா? பின்பு ஒரு நாள் இயேசு தமது சீஷரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழற்காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே என்று அவரை எழுப்பினார்கள். ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று தங்களை குறித்து சொல்லி அவரை எழுப்பினார்கள். அப்படியே அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் ஒன்று போய் அமைந்து கொண்டாயிற்று. 25 என்ன சொல்லப்படி அவர் அவர்களை நோக்கி, நீ விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயம் ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார். ஆனால் அக்கறைக்கு போனா இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. இக்கரை என்பது பூலோகம், அக்கறை என்பது பரலோகம். அல்லேலூயா. இக்கரை மீட்டு அக்கறை அழைத்தவர் அக்கறையாய் உன்னை நடத்தவல்லோ. நம்ம இந்த இடத்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட நீ அங்கே வந்து சேருன்னு சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சால்வேஷன் டு க்ளோரி என்று ஒரு வார்த்தையை நமக்குள்ளே பதிக்க வைக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படியுங்க. சகோதரரே, எத்தனை வசனம்? 14ஆ 14 வாசிக்கிறீங்க? 2 தெசலோனிக்கேயர் 2:14 படியுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக நாங்கள் சொல்ற சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார். 2 Thessalonians chapter 2 verse 14. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ப்ளீஸ் ரீட் once again. படியுங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அழைத்தார். அவர் உங்களை அழைத்தார். இதில் என்ன நடக்குதுன்னா, மகிமையை அடையும்படி பொருட்டாக இந்த ரட்சிப்புக்கு அழைத்தாராம்.
அப்போ salvation to glory, ரட்சிப்பிலிருந்து மகிமை வரைக்கும். அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாம், ஞானஸ்நானப்பட்ட நம்ம எல்லாம், பரிசுத்தாக்கப்பட்ட நம்ம எல்லாம், உலகத்தை விட்டு வேறுபட்டு ஜீவிக்கிற நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிரதான நோக்கம், பெரிய நோக்கம் salvation to glory. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் என்று சொன்னது போல இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பரலோக வாழ்க்கைக்கு போவது அது ஒரு சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே அழைத்தார். ஆனால் இந்த இடத்துல இப்படி பிரயாணத்துல போகும்போது அந்த அலைகள் அடித்து கொண்டுதான் இருக்கிறது, காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. சாதாரணமாக திடீரென்று அலைகடல் வந்து படகிலே மோதுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொந்தளிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த படகு என்பது எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை காட்டுகிறது. படகு என்பது நம்முடைய குடும்பத்தை காட்டுகிறது. இந்த படகு என்பது நம்முடைய சபையை காட்டுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ சபையின் வாழ்க்கையிலேயோ நாம் எல்லாரும் salvation to glory, பூமியில் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வரைக்கும் போகிறோம். இக்கரை என்பது இவ்வுலகம், அக்கறை என்பது அவ்வுலகம். அருள் உள்ளவருக்கு பூவுலகம், பொருள் உள்ளவருக்கு பூவுலகம், அருள் உள்ளவருக்கு அவ்வுலகம் என்று நாம் சொல்லுகிறது போல இப்பொழுது இந்த சீசனோடு கூட படகில் ஏறிட்டார். அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். முன்னாடி போ, நான் பின்னாடி அடுத்த படகுல வாரேன்னு சொல்லல. 12 சீசர்களும் படகில் இருக்கிறார்கள். இவரும் ஒன்று சேர்ந்து 13 பேர். இந்த 13 பேரும் படகுல ஏறி போகிறார்கள். கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு அழைக்கிறவர் அப்படியே அவர்களை கூட சேர்ந்து பயணத்தில் போய்கிட்டே இருக்கிறது போல நாமும் கூட உலகத்தில் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து பல விதமான ஆலைகள், கொந்தளிப்புகள் என்ற சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய நோக்கம் எல்லாம் அவரை நோக்கி போகிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஒருமையோடு போட கடவுள். ஐலேசா ஐலேசா அப்படின்னு சொல்லி அந்த கரை போகிற மாதிரி அந்த படகு என்ற நம்முடைய வாழ்க்கையிலே அலைகடல் எதை காட்டுகிறது என்றால் வேதம் சொல்லுகிறது. 92ஆம் சங்கீதம் எடுத்த காட்டக்கூடியங்க துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள் இருக்குது. எத்தனை சங்கீதம்? 90, 92, 93. அதற்கு சோதரம் இங்க இருக்கு பாருங்க, படிக்க பார்ப்போம். சங்கீதத்தில் தான் இருக்கு. துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அதுக்கு முன்னிட்டு வசனத்தை படிங்க. அதற்கு சோத்திரம். 77ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். ஜனங்கள் உண்மை கண்டது தேவனே, ஜனங்கள் உண்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. 92ஆம் சங்கீதத்தில் வசனம் இருக்கா பாருங்க. துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை கொடுக்கிறார்கள். கடல் மோதும் ஜீவிய படகில் ஆண்டவர் இயேசு நம் அருகில் உண்டே. அலைக்கடல் மோதும் ஜீவிய படகில் ஆண்டவர் இயேசு நம் அருகில் உண்டே. மடிந்து போகிறோம் என்கிறதே, மடிந்து போகிறோம் என்கிறதே. மரணபரியந்தம் நடுங்க வந்தோம், மரணபரியந்தம் நடுங்க வந்தோம். சங்கீதம் 19ஆம் வசனம். 77:19. துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போடுகிறார்கள், கிடைத்ததுனால் கிடைத்தவங்க
இடையில கூட சொல்லலாம். இப்பொழுது இந்த வசனத்தை படியுங்க. 77ஆம் சங்கீதம் 19. உமது வழி கடலிலும் உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட உமது தண்ணீர்களிலும் பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது கடல் இது காலடிகள் தெரியப்படாம தெரியப்படாமல் போயிற்று. இன்னைக்கு பார்த்தா சமுத்திர பெருநா பீச்சில் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சுற்றி வளைந்த முக்கால்வாசி கடல்ல ஆண்டு ஒரு நாள் அப்படி அற்புதம் செய்திருக்கார். அல்லேலூயா. ஏசாயா 57:20. சகோதரிமார் படிங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். என்னன்னு கேட்டா, இந்த கடல் உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்கன்னா, ஏதோ மக்கள் தொகை பெருகி இருக்கு, மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடல்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுதுகிட்டு ஒவ்வொரு ஜனங்களையும் நஷ்டத்திலையும் வேதனையிலையும் என்ன செய்வோம் ஏது செய்வோம் கண் பதிவிக்கிட்டு வராங்க. உலகத்துல எல்லா மக்களையும் பற்றி சொல்லியிருக்கு. துன்மார்க்கமாய் வாழுகிற மக்கள் அவர்கள் அமைதியான நதியினிலே ஓடுகிற ஒரு ஓடம் போல இருக்கிறார்கள்னு சொல்லல, அமைதிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். கொந்தளிக்குது. அது மாதிரி ஜனங்கள் எல்லாம் கொந்தளிக்குது. 2ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே உலகத்தில் இருக்கிற மக்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது அப்படிங்கிற 2ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திச்சு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில கொந்தளிக்கிற கடல்கள் மத்தியில எத்தனையோ தலைவர்கள், பெரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், உலகத்திலே வாழுகிறவர்கள், நாட்டை ஆளுகிறவர்கள், அவர்களை பார்த்தா இவங்களுமா இப்படி கொந்தளிக்கிறாங்க, இவங்களுமா இப்படி கடலால கூட பொங்கி எழுப்புறாங்க, இவங்களை பற்றி அந்த புயல் மாதிரி செய்தி வருது, இப்படி எல்லாமா இவங்க பண்றாங்க அப்படின்னு வாழுகிறவன் நினைக்கிறான். ஆளுகிறவன் நினைக்கிறான் சாகடிக்கணும்னு, வாழுகிறவன் நினைக்கிறான் நோகடிக்கணும்னு, ஆளுகிறவன் நினைக்கிறான் இருக்கிற மக்களை நோகடிக்கணும்னு, வாழுகிறவன் நினைக்கிறான் இவனை சாகடிக்கணும்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் முன்னு கொந்தளித்து என்ன செய்கிறார்கள்? கொந்தளித்து என்ன செய்கிறார்கள்? விருத காரியத்தை சிந்திக்கிறார்கள். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அவங்க நல்லவங்க, இவங்க கேட்டவங்க, நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கு, செத்தாலே தேவையில்ல, இதுக்குதான் உயிரோட இருக்கணும், இப்படி மனுஷன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். இதுதான் ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள், ஜனங்கள் விருத காரியங்களை சிந்திக்கிறார்கள். இங்கே நாம் ஏற்கனவே படிக்கும்போது துன்மார்க்க கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். இப்போ இதை ஒரு வரிசையா சொல்லுவோம். அப்ப இக்கரைன்னா என்ன? இக்கரைன்னா என்ன? இக்கரைன்னா பூலோகம், அக்கரைன்னா பரலோகம். படகுன்னா என்ன? நம்ம வாழ்க்கை ஒரு படகு, தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு படகு, குடும்பம் ஒரு படகு, சபை ஒரு படகு. இதெல்லாம் பயணம் செய்யுது. தனிமையில போனாலும் சரி, குடும்பமா போனாலும் சரி, சபையா போனாலும் சரி, எங்க போய் சேரணும்? பரலோகம் போய் சேரணும். அப்ப இந்த படகு போகிற அந்த கடலுக்கு பேர் என்ன? கடலை யாரு கூப்பிட்டு சொல்லியிருக்கு? கடலை யாரு கூப்பிட்டு சொல்லியிருக்கு? இந்த கடல்களை கொந்தளிக்கிற கடல்களை யாரு கூப்பிட்டு சொல்லியிருக்கு? துன்மார்க்கர். இந்த பக்கம் சாத்தாங்குளம் தாண்டி தேய்குளம் தாண்டி ஆசீர்வாதபுரங்கிற இடத்துக்கு போனேன். அவன் போகவும் நானும் மாறி இருக்கணும், மேலும் சுவிசேஷ ஊழியத்துக்கு எந்த ஊழியம் செய்யணுமோ அந்த மாதிரி மாறிவிடுறது. அதான் அன்று கொடுத்த சகல கிருபையும் பொருந்திய தேவன். அந்த சிஎஸ்சி சபையில் பிரசங்கத்துக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டுருக்கு. சிறுவங்கத்தில் காத்து கிடக்கிறோம், பஸ் கிடைக்காம நேராச்சா, மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சிறுவங்கத்திலிருந்து சாத்தாங்குளம் தாண்டி டெய்குளம் தாண்டி சாத்தாங்குளம் தாண்டி ஒரு மட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்த உடனே இந்த பகுதியை நான் பிரசங்கத்துக்கு எடுத்தேன். இந்த பஸ் வாசித்த உடனே ஏசு ஏன் தூங்கினார் அப்படின்னு கேட்டேன். வெளியே ரோட்டில் போய்கிட்டு இருந்தவர் தான் ஓடி விட்டான். கூட்டம் முடிஞ்சோம்னு சொல்ற அந்த கூட்டத்துக்கு வர காரணமே ஏசு ஏன் தூங்கினார்னு கேட்டீங்களே. இஸ்ரவேலை காத்தல் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைன்னு போட்டிருக்க. அவன் ஒரு கிறிஸ்தவன், கட்டலுக்கு தூரம் போன போட்டிருக்கு.
இயேசு ஏன் தூங்கினாரு கேட்டா அதுக்காக தான் மீனா கூட்டத்துக்கு வந்து இன்னைக்கு செய்தி ரொம்ப ஆசீர்வாதம் இருந்துன்னு சொன்னாங்க. ஜனங்க பார்த்தா ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க. இயேசு ஏன் தூங்கினார்? அவனுக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. ஆனா வாசிக்கிறவங்க சிந்திக்கணும். இந்த இடத்துல பாருங்க, எப்போ தூங்கினாரு? 23ஆம் அப்போ சொன்னாங்க போய் இன்னைக்கு ஆசீர்வாதபுரத்தில் செய்தி கொடுக்க வந்திருக்கிறோம். வாக்குமாரி இப்போ சாட்சி, நான் வந்து தெய்வீக வாக்கி கொடுக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை பெற நீங்க வந்திருக்கிறீங்க. சிறுவகுண்டத்திலிருந்து சாத்தானை கடந்து பேயை கடந்து நான் வந்தாதான் அந்த ஆசீர்வாதமான ஊழியத்தை செய்ய முடியும். அதனால நாங்கள் சிறுவைகுண்டத்திலிருந்து ஸ்ரீ வைகுண்டம், அதிலிருந்து சாத்தான் குளத்தை தாண்டி பேய் குளத்தை தாண்டி எப்படி இந்த ஆசீர்வாதபுரத்துக்கு வந்தோமோ அதே மாதிரி நீங்களும் சாத்தானை தாண்டி பேயை தாண்டி ஆண்டவர்கிட்ட வந்தால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் சொல்லணும். எல்லாரும் ரொம்ப உற்சாகமா. அது மாதிரி இங்கே பார்க்கும்போது இயேசு தூங்கினார். 23ஆம் வசனம் படிங்க. படவு, நீங்கள் அப்படியே படிக்கணுமே. லூக்கா 8:23. படவு படிக்கலையா? நீங்கள் தமிழில் படிச்சோடுகையில் அவர் நித்திரையாக இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் ஓடுகையில். That is past tense or present tense or future tense. What is the tense here? ஓடுகையில் means while Jesus was praying na, while Jesus praying na ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது. இது எப்படி சொல்றது? while boat running, இது ஓடிக்கொண்டிருக்கும் போது. அப்போ அது ஓடிக்கொண்டிருக்கிற படகு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த கரையிலே இல்லை படகு, அந்த கரையிலையும் போய் சேரல, நடுவுல கிடந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. படகு மோசமடையத்தக்கதாக, அது மோசமடையத்தக்கது படகு ஜலத்தினால் நிறைந்தது. அப்படியே குடிக்கிற தண்ணீர் கொஞ்சம் குறைந்து இருக்கிறதுனால அப்படி குடிச்சுக்கலாம். ஆனா இது நிறைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்க வாங்கப்பா, என்னப்பா நிறைஞ்சு செஞ்சுது, கொஞ்சம் நிறைய வைக்கிறப்பா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படவுக்குள்ள தண்ணி வருது. நம்முடைய இருதயமாகிய வாழ்க்கை படகிலே கொந்தளிக்கிற இருதயம், என் இதயமெல்லாம் கொந்தளிப்பினால் இருந்திருக்கிறது. என் குடும்பத்தில் சில காரியங்கள் கொந்தளிப்பாக இருக்கிறது. பாவமா, அடிப்பட்ட வாலிபனுடைய கொந்தளிப்பு, வறுமையா, கஷ்டமா, குடும்பத்தில் கொந்தளிப்பு, சபையா, பரலோகம் போவது நிச்சயமா, இத்தனை பாவம் நிறைந்த உலகத்திலே சாட்சியாய் வாழும் பொழுது இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த வார்த்தை, இந்த பழிச்சொல் தாங்க முடியவில்லையே என்ற கொந்தளிப்பு. ஆனால் இக்கரையிலிருந்து அக்கறை அழைத்தவர் அக்கறைப்பட்டு அக்கறையோடு கொண்டே நடத்தி செல்வார். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவருடைய பத்திரிகையில் இந்த பாட்டை கேட்டு எழுதி தர சொல்லி இயேசு ஜீவிக்கிறார் பத்திரிகைன்னு வெளியிட்டார். இந்த பாட்டு 84ஆம் வருஷத்துல எனக்கு இந்த வாழ்க்கையின் சோதனையின் பாதையிலே கர்த்தர் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொடுத்த பாடல். ஆகவே தெய்வீக தியான கீதங்களுக்கு வெளியிட்டோம். படிதோமா? இக்கரை மீட்டு அக்கறை அழைத்தவர் அக்கறையாய் உன்னை நடத்தவர். எது
ஆண்டவர் இயேசு நம்மருகே உண்டே. அலைகள் போகும் ஜீவிய படகில் ஆண்டவர் இயேசு நம்மருகே உண்டே. மடிந்து போகிறோம் என்றதனாலே, மடிந்து போகிறோம் என்றதனாலே, மரண பரியந்தம் நடத்த வந்தோம், மரண பரியந்தம் நடத்த வந்தோம். இயேசுவும் நானும் ஒன்றாய் இருக்கும் போது வீசும் புயலை பற்றி கவலையேதும். இயேசுவும் நானும் ஒன்றாய் இருக்கும் போது வீசும் புயலை பற்றி கவலையேதும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகல, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வரல. நடுவுல கடந்து தன்னானே தானானே பாட்டு பாடுற அளவுக்கு இல்லை, தத்தடித்து கத்துக்கிற அளவுக்கு ஐயரே ஐயரே. மாற்று சுவிசேஷத்துல படித்தீங்கன்னு எடுத்துக்கலாம் வாசிக்க வேண்டாம். அவர் தலையணையை வைத்து அவர் படுத்திருந்தார்னு போட்டிருக்கு. தலையணை என்ன பஞ்சு மெத்திக்குமா? படகுல இருக்கிற ஒரு கட்டை இருந்திருக்கும், அதில் தலையை வச்சு படுத்திருந்திருப்பாரு. அவர் இருக்கிறது படகுக்கு அடித்தட்டில், இவங்க கத்தி அதில் இருக்கிறது மேல் தட்டில். மேல் தட்டுல இருந்து கத்துறது கீழ்த்தட்டில் இருக்கிற இயேசுவுக்கு கேட்டு போச்சு. அப்போ அவர் கீழ்த்தட்டில் இருந்தாரு, பிறந்து உலகத்தில் மனுஷனாய் வாழ்ந்த இயேசு இப்போ ஒரு மேல் தட்டில் பரலோகத்தில் இருக்கிறாரு. நம்ம இந்த பூலோகத்துல கீழ்த்தட்டில இருந்து கத்துறோம். கீழே இருக்கும் பொழுதே கேட்டாருன்னு சொன்னா மேல இருக்கும்போது கேட்காம இருப்பாரா? நிச்சயமாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே காற்று நின்று போச்சு, இறைந்தது, அமர்ந்தது. கடல் கொந்தளித்தது, அது கும்பிட்டு வணங்கியது. இயேசு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாடல்கள ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம்னு சொல்றாங்க. நாங்க போறமேங்காங்கள தவிர அவர் இருக்காரு, அவரும் சேர்ந்துதான் மடிந்து போகணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லை. நம்ம அநேக நேரத்துல ஆண்டவரை தனியார் பண்ற இடம் எதுன்னா நம்ம கஷ்டத்துல கடவுளையே மறந்துடுவோம். ஆனா ஐயரே கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணா கூட அவரும் நம்மோட கூட தானே இந்த சோதனையில வாராரு, அவரும் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல வாராரு அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்மளை மட்டும் 12 பேரா நினைச்சுக்கிட்டது அல்லது 2 பேரா நினைச்சுக்கிட்டது. நீ 2 பேராக கணவன் மனைவி வாடும்போது, 2 பேராக கூடியத்துக்கு போகும்போது, 2 பேராக பழகும் போது அவர் கூடவே இருப்பாரானால் என் நாமத்தினாலே 2 பேர் கூடினாலும் 3 பேர் கூடினாலும் சொன்னா 12 பேர் கூடியிருக்காங்க. வசனமோ வளர்ந்தது, அவர்களுடைய பயமோ அவர்களில் நிறைந்தது. இந்த நேரத்திலே அந்த புயலும் காற்றும் கடலும் ஒளித்தது எப்பொழுது அவர் எழுந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்லுவோம் 24ஆம் வசனம், அவரை எழுப்பினார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம். அவர் எழுந்து கரங்களை தட்டி கருத்துறமாக கொண்டிருக்கிறோம். எதுக்கு? இன்னைக்கும் அவர் இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவன் பிரச்சனைகளை, கஷ்டங்களை, கவலைகளை காணும்படியாக. அல்லேலூயா. எழுந்தார் இறைவன், எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் அல்லது எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் அல்லது எழுந்தார் இறைவன். இதயத்துக்கு வந்தவர் எழுந்தார், எல்லா கவலைகளையும் அவர் ஒழித்தார். கர்த்தர்
ஜெயமே ஜெயம் எழுந்தார் இறைவன். சபை நடுவிலே அவர் எழுந்தார். சர்வ வல்லமையை நம் நடுவில் பொழிந்தார். அவர் சதா காலமும் நம்மோடு இருப்பார். எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். இருதயத்தில் எழுந்தார், குடும்பத்தில் எழுந்தார், சபையில் எழுந்தார். இப்ப நான் தான் இந்த வார்த்தையை போட்டு உங்களுக்கு பாடியிருக்கேன். அவர் அங்கே கடலுக்குள்ள எழுந்தார். இப்போ நம்ம காட்டுக்குள்ளேயும் கடலுக்குள்ளேயும் இருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் சபையிலேயும் காட்டுக்குள்ளேயும் அந்த இயேசு எழுப்படையா. ஆகையினால இந்த வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே அவரை எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். அதிலே சொல்லுவோமா? அவைகள் லூக்கா 8:24 அவைகள் உடனே அவைகள் நின்று போய் அமைந்திருந்தார்கள். அதிலே சொல்லுவோமா? காலையில எனக்கு நேற்று ராத்திரிலாம் இருமல், அதுக்கு முன்னே இருமல். இப்போ உங்களுக்கு வந்து பொறுமலா இருக்கிற பேசிக்கிட்டா இருக்கேன்னா அந்த இருமல் ஒரு பக்கம் போச்சு, பொறுமல் ஒரு பக்கம் போச்சு. ஆண்டவருடைய மகிமை விளங்கும்படி என் தொண்டையை திறந்தார். தலையிலே சொல்லுவோமா? செவ்வாய்க்கோட்டையிலே பிரசங்கம் பண்ணி திருநூறுலையும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இப்பொழுது இந்த இடத்திலே காற்று என்பது ஜலம் என்பது சிந்தனைக்குரியது. இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணும். எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? அலையிலே சொல்லுவோம். தூங்கவே இல்லை, தூங்குறேன்னு சொல்றேன். சரி, அலையிலே சொல்லுவோமா? அதுக்கு தான் இடையில பாட்டை போட்டு போட்டு உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது. ஆசீர்வாதத்தை வாரி வாரி நீங்க வழங்கிக்கிட்டே இருக்கிறது. நான் இங்க வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க பிறருக்கு கூறி கூறி வழங்கிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு சோதனம். ஆறி போன கஞ்சா இது உள்ளதை விட்டு அகன்று போகக்கூடாது. நல்லா கவனிங்க. அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பை அதட்டினார்னா, காற்று என்பது ஜலம் என்பது என்ன வித்தியாசம்? தண்ணீர்னு வச்சுக்கிடுங்க. கடல் தண்ணீர், இந்த காற்றையும் சொல்லியிருக்கு, தண்ணீரையும் சொல்லியிருக்கு. இது ரெண்டையும் பார்க்க, ரெண்டையும் பற்றி உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். காற்று வானத்திலிருந்து வருது. கால்சன் பாஸ்டர் சொல்றாரு, நீங்க காற்றை பற்றி இங்க சிந்திக்கிறது என்ன இருக்கு? கடலை பற்றி சிந்திக்க என்ன இருக்கு? காற்று என்பது இன்விசிபிள், கடல் தண்ணீர் என்பது விசிபிள். தமிழ்ல சொன்னா காற்று என்பது காணக்கூடாத ஒன்று. காற்று எவ்விடத்திலிருந்து வருகிறது, எவ்விடத்திலிருந்து போகிறது எவனும் அறிய முடியாது. அதுபோல நிக்கோதேமிலே மறுபடியும் பிறக்கிறவன் அப்படியே இருக்கிறான். அவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதுனாலே எவ்விடத்திலிருந்து வருகிறது காற்று எவ்விடத்துக்கு போகிறதுன்னு தெரியாதது போல ஆவிக்கு உரியவனும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. திடீர்னு பார்த்தா எங்க போ சொல்லுவாரு, பெத்தேலுக்கு போ, திடீர்னு பார்த்தா எரிகோவுக்கு போ, திடீர்னு பார்த்தா யோர்தானுக்கு போ. அதான் எலியாவை பற்றி ஒருவேளை அவனை மலையில் தூக்கி வச்சிருப்பாரு, எங்கேயாவது தூக்கி காட்டுல வச்சிருப்பாரு. அவனை போய் கண்டுபிடிக்க சொல்றேன், கண்டுபிடிக்க முடியாதுன்னு ராஜாவுடைய சேஷனே சொல்றான். அப்போ ஆவியினால் நடத்தப்படுகிறவனை அவன் நடத்துவார். பழைய ஏற்பாட்டில் மாத்திரம், புதிய ஏற்பாட்டிலேயும் தான். தூதன் வர்றான், கூலி முடிச்சு வந்திருக்கிற கலைப்பமாக இருக்க போ, அந்த காசா பார்க்க வனாந்திர பயணமா. அங்கே போன ஆவியானவர் என்ன செய்யறார்? ரதத்தில் போய் சேர்ந்துக்கோ. அதுக்கு பிறகு பார்த்தா அவன் பரிசுத்த ஆவியானவர் அவனை ரட்சிப்புகளை நினைச்சு ஞானஸ்தானம் கொடுத்தவனு தூக்கிட்டே போயிட்டார். ஒருத்தம் போன ஊழியத்துக்கே அங்கே தூதன் வர்றாரு, ஒருத்தம் போற ஊழியத்துக்கே அங்கே தூதன் வர்றாரு. ஒருத்தர் போற ஊழியத்தை ஆவியானவர் ஏறி வந்தாரு. பிறகு ஒருத்தர் போற ஊழியத்துக்கு ஆவியானவர் தூக்கிட்டு போனார். நீ 2 பேரை ஊழியத்துக்கு போறீங்களா சகோதரிகளே, 2 பேரை போன சகோதரர்களே, இயேசுவும் நானும் ஒன்றாக இருக்கும்போது வீசும் புயலை பற்றி கவலையாதுன்னா இத்தனை ட்ரிபிள் யூனிட்டி blessing is with you. உன்னோட இந்த 3 சத blessings of triune, அதான் கரெக்ட். 3 ஆசீர்வாதம் இருக்குது. God's angels with you, God's angel with you in the personal ministry.
God's angel and Holy Spirit with you. அது எதுக்கு பொறுப்பெடுக்கிறதுக்கு. ஆகையினாலே சுவிசேஷகனே என்று மாத்திரமல்ல, சியோனிலும் சுவிசேஷகியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் யார்? ஒரு சுவிசேஷகன். கன்மார்கள் நான் யார்? சுவிசேஷகி. கீ மாதிரி இருதயத்தை ஓப்பன் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் நீதியாளன் இருதயத்தை திறந்தருளினார். பவுல ஆண்டவர் சந்தித்து பேச வைக்கும் பொழுது பயங்கரமான காரியங்கள் நடந்தது. வானத்திலிருந்து இடி முழக்கத்தை உண்டாக்கி கர்த்தர் சவுலோடு பேசினார், மோசேயோடு பேசினார். கன்னு மாதிரி கர்த்தருடைய வல்லமை விளக்கத்தக்கதாக அக்னி வானத்திலிருந்து இறங்கினது. சுவிசேஷகன், சுவிசேஷகி. நமக்காக தேவன் தூதனை வைத்திருக்கிறார், ஆவியானவரை வைத்திருக்கிறார். நாம் புறப்பட்டு செல்ல personal evangelism I am ready. Partnership evangelism 2 ready. Tune 3 பேர் ready. Group of ministry 12 with one Jesus. One with 12 Jesus. ஒரு இயேசுவோடு 12 பேர்கள் ரெடி. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை உழைப்போம். அப்போ அந்த ஜலம் வந்து காணக்கூடியது. அவர் முதல்ல பேசுனதை பற்றி இங்க அழகா சொல்லியிருக்கு. இன்னொரு சுவிசேஷத்துல அழகா சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து படிச்சிடலாமா? மார்க்கு 5ஆம் அதிகாரமா? மார்க்கு 4 எத்தனாம் வசனம்? 38ஆம் வசனம். கப்பலின் பின் அணியத்தில் சொன்னா அந்த போட்ல பின்பகுதியில அவர் இளவு கொஞ்சம் தலையில வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காலத்துல ஒரு கட்டம் மாதிரி குறுக்க இருந்து அந்த தடவாளங்கள் கட்டப்பட்டிருந்த அதுல தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இதுதான் இயேசு தூங்கினார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணேன். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு, நீர் மடிந்து போனாலும் பரவாயில்லை, உமக்காக நீர் பச்சத்தானே எந்திரிச்சிருவே நம்மளால முடியல இல்லை. அந்த அற்புதத்தை அது வரைக்கும் பார்க்கல. ஏசுநாதருக்கு என்னடா இல்லை, ஏசுநாதர் சொல்லுவாரியா? ஏசுநாதர் சொல்றத ஜான் பாஸ்டர் சொல்லுவாரு. அப்படி எப்படி எல்லாம் கட்டிட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம கதை கந்தலா இருக்குது, நம்ம மடிந்து போறோமே. இது விசுவாசிகள் நேரம் அப்படிதான் இருக்கும். அருமையானவர்களே, அதை பற்றி தப்பு கிடையாது. அதெல்லாம் அனுபவிக்க மாட்டார். என்ன ஆண்டு ஒன்றும் பண்ண மாட்டாரு, ஆண்டு வழியை ஒன்றும் திறக்க மாட்டாரு, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே விளங்கல அப்படின்னு சொல்ற வாலிப கண்ணிகை, பிள்ளையே, பெரியவரே, சிறியோரே, நாங்க மடிந்து போகிறது உமக்கு. இப்போ இயேசுநாதருக்கே தெரியுது. அப்படியா? காட்டுக்கு குதிரைக்கணும், கவனிக்கலையே. நான் எனக்கே பயமா இருக்கு. ஐயா என்ன செய்யறது? எல்லாரும் எதையாவது படகு உடச்சி கட்டையை பிடிச்சிட்டு போங்கடா, நானும் சாகும் நீங்களும் சாகக்கூடாது அப்படியா சொன்னேன். பூமியில 3 பாகம் சமுத்திரம், பெரிய கடல், பெரிய அலை, பெரிய கொந்தளிப்பு, சிறிய படகு, சிறுகூட்ட மனிதர்கள். இயேசு எழுந்து அங்க காற்றேங்கள் அதுக்குன்னா போட்டிருக்கு. இங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லியிருக்கு. 39 படிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாது அமைதலாய் காற்று அதிர்ப்பாரு. கடலை பார்த்து இறையாதுன்னு சொன்னாரு. கடல் இறையிறது காரணமே என்னதுதான்? கூர்ந்து பாருங்க, ஒரு சின்ன இறைச்சல் வருதுங்க. இறைச்சல் காரணம் ஃபேனா காட்டா? காட்டா ஃபேனா? அப்படி இறையுது, வருதா புயல். எதுக்கு? அந்த மரத்துல வந்து மோதி செலுத்து வந்து மோதி அந்த காற்றுனாலதான் இறைச்சல் வருது. காற்று நின்று போச்சுன்னா எல்லாம் நின்று. காற்று என்று சொல்லுகிறது நல்ல காற்று இல்லை. கிழக்கே இருந்து வந்தால் பொன்னல் காற்று, மேற்கே இருந்து வந்தால் மேற்காற்று, வடக்கே இருந்து வந்தால் வாடை காற்று, தெற்கே இருந்து வந்தால் சுகமான தென்றல் காற்று. இந்த விதமான சுகமான காற்றுகள் அல்ல அருமையானவர்களே, இது பொல்லாத காற்று.
இது படகு மோசமடையத்தக்கதாக உருட்டி விடுற கேஸ். சாத்தானுடைய வானமண்டல பொல்லாத ஆவி என்று சொன்னாலும் தப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பயப்படத்தக்க சம்பவங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா சகோதரனே சகோதரியே? காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறார். இவர் யாரோ? பாவங்களை மன்னிக்கிறவர் நினைச்சோம், யாரையை சோமாக்குறவர் நினைத்தோம். இவர் இயற்கையின் மேலும் அதிகாரம் உள்ளவரா? அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பொழுது மரணத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவரா? ஆகா, மறுபடியும் உலகத்திலே வந்து ஆளப்போகிறவரா? அறிவாய், அறிந்தாய், இன்னும் அறிவாய். அறிந்தாய் மனிதா, இன்னும் அறிவாய் மனிதா. இன்னும் வெவ்வேறு புதிய காரியங்கள் அவர்களுக்கு அறிய பண்ணுவார் மனிதா. அவர்தான் இறைவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவரே பெருமான், இவரே பெருமான், மற்ற பேரல்லவே பெருமான். இவரே பெருமான், காட்டும் கடலும் அடங்கிடும் வல்லோ. அவர் வார்த்தையினாலே நிம்மதி வருவல்லோ. உலகில் காட்டும் கடலும் அடங்கிடும் வல்லோ. வாழ்வில் நிம்மதியாமை வருவல்லோ. திறந்து மறித்து உயிர் தெழுந்து மீண்டும் வருவார். திறந்து மறித்து உயிர்த்து மீண்டும் வருவார். வாடியிலே மற்ற பேரல்லவே மாட்டிவரே பெருமான். இவரே பெருமான். இவரை தவிர யாரும் பெருமான் கிடையாது. நம்ம நீதிமான், அவர் பெருமான். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கலைமான் என்று எத்தனை அழகுபட்டிருந்தாலும் மாயை. அருமையான மயங்காலே மனிதா, எல்லாம் மாயை. இந்த பெருமான் என்ன செய்கிறார்? இறையாதேன்னு சொல்லி காற்றை பார்த்து இன்விசிபிளை பார்த்து பேசுறார். அடுத்தது பார்த்து காற்றை அதட்டி அத அமைதலாய் இருக்கிற வார்த்தை யாருக்கு? இறையாதேங்கிற வார்த்தை யாருக்குன்னு போறேன். இறையாதுன்னா காற்றுக்கு. அப்படி கொந்தளிக்கும் அமைதலா இல்லைன்னா கடலுக்கு. முதல்ல காற்றோடு பேசினார் இறையாது. இரண்டாவது அமைதல், அது யாரு? கடலை பார்த்து பேசினார். ஃபர்ஸ்ட் இறையாது என்ற வார்த்தை இன்விசிபிள். அமைதியாயிரு என்பது விசிபிள். Through Jesus word, invisible and visible, very important. நம்முடைய வாயிலே கூட முதல்ல மறைமுக சக்திகளை, வானமண்டல பொருளாதாரங்களை கட்டி ஜெபிக்க வேண்டும். எல்லா நன்மையான ஈவுகளும் எந்த பூரணமான வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் இவைகளை கட்டு அவிழ்க்கிறோம், அவிழ்க்கப்படும் என்று அவிழ்க்க வேண்டும். கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் தொல்லையை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோம். பார்க்கும்போது ஒரு தம்பி இன்னைக்கு வர முடியும். நமக்கு ஒரு சாட்சி சொன்னார். எனக்கு சம்பளம் 60,000 வாங்குறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கூட்டி தரணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சாட்சி சொல்லிட்டு போனார். யோகுவை குறித்து உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொண்ணை போட்டு விலகுற மனுஷன் பூமியில் ஒரு மனம் இல்லைன்னு சொன்னார். சொன்ன உடனேயே அவனுக்கு பொருள் நஷ்டம், உயிர் நஷ்டம், சரீர கஷ்டம் வந்து எல்லாம் அழிஞ்சு ரெட்டிப்பும் ஆசீர்வாதம் வந்தது. அதே சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே நின்றுட்டு எனக்கு வேலையெல்லாம் வந்தது, 60,000 சம்பளம் கிடைக்கும், இன்னும் கூட சம்பளம் கூட்டி கிடைக்கும் சொல்லிட்டு போனார். எத்தனை பேருக்கு ஞாபகம் அது? கை வைத்து பார்ப்போம். இந்த ஞாபகம். இன்விசிபிள் becomes visible. இறையாதே சீசர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. காற்று நின்று போச்சு. அமைதலாயிரு, கடல் அடங்கி போச்சு. அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்விசிபிள் becomes visible. அதைத்தான் கற்றுக்கொண்டாங்க. நம்ம இன்னைக்கு காணக்கூடியதை ஒன்று பார்த்த உடனே ஐயோ, ரெண்டாவது கொஞ்சம் கூடுதல் வந்தா ஐயோ அப்படிங்கிறோம். டீச்சிங் வெரி இம்பார்ட்டன்ட். போதனை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உலகம் எப்படி இருக்கு?
சோதனை மேல், இந்த இடத்துல சோதனை மேல் சோதனை, வேதனை மேல் வேதனை, இப்படிப்பட்ட இயேசுவினுடைய செயல்கள் எல்லாம் போதனை மேல் போதனையாக இருந்தால் நீ இந்த உலகத்திலே சாதனை மேல் சாதனை செய்து இயேசு நாதனை எங்குமே மகிமைப்படுத்தி விடலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படி இன்விசிபிளோடு பேசினார், இரண்டாவது விசிபிளோடு பேசினார். நாம் காணக்கூடாதவைகளோடு பேச வேண்டும், காணுகிறவர்களோடு இரண்டாவது பேச வேண்டும். காணுகிற காரியத்தோடு பேசுவது என்று சொல்லுகிறது பிரச்சனையை சரி செய்வதற்கு எடுக்கிற முயற்சிகள். அந்த முயற்சிக்கு அடுத்தது உன் வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி வேண்டும். அந்த முதிர்ச்சி என்னவென்றால், ஆட்டி படைக்கும் இறைவனிடத்திலே முதலாவது அம்பலப்படுத்து, இரண்டாவது அம்பலப்படுத்தின பிறகு மற்றவர்களிடத்திலே விளம்பரப்படுத்து என்று சொல்லுகிறது அந்த ஞானம். எடுத்த உடனே don't do activity, first take your action to your God. முதல்ல தேவனிடத்தில் கொண்டு செல்ல. அதுதான் என்னுடைய வழக்கம். அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க அனுபவம் யாராலும் சொல்லலாம். இப்பொழுது சுருக்கமாக சொல்லுகிறது என்னவென்றால், மார்க் 4ஆம் அதிகாரத்திலே காற்றை அதட்டி கடலை இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த, முதல்ல எது நின்றது? காற்று. பிறகு கடல் என்னாச்சு? அமைதலாச்சு. கடல் நதியாக மாறுமா? இல்லை. கடல் கடலாக இருந்தாலும் அமைதியில் இருக்கும். அலைகடல் ஓடுவது கடல், அமைதியாக ஓடுவது நதி. நதி என்று ஒரு பரலோகம் அங்கே சொர்க்கம் போல இருந்தாலும் அலையோடு இணைந்த ஒரு ஜலம் அந்த பூமியிலே பிரச்சனையின் நடுவிலே வாழுகிற நமக்கு இன்பத்துக்கும் மயங்காமல் துன்பத்துக்கும் நாம் கலங்காமல் அப்படியே இரண்டையும் நடுவிலே, இரண்டுக்கு நடுவிலே பயணம் செய்யும் பொழுது வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் நம்முடைய பயத்தின் நடுவிலே ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். 40வது வசனத்தை படியுங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நல்ல வேலை நீங்க என்னை எழுப்புனீங்க, நான் எழுந்தேன், நீங்க பிழைச்சீங்கன்னு சொல்லல. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? உள்ளத்தில் இருக்கிறது பயம், இன்னொன்று உள்ளத்தில் இருக்க வேண்டியது விசுவாசம். இதயம் ஒன்று, அதில் உதயம் இரண்டு. எப்படி? ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே இதயம், ஒரே இறைவன், ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே இதயம், ஒரே இறைவன். அப்படி இருக்கத்தக்க நமக்குள்ளே ஒன்றுதான் உலகத்திலே படைத்து வைத்தார். அதுபோல ஆண்டவர் இதயத்துக்குள்ளே ஆதாமை வைத்தார், ஆதாமுடைய இதயத்துக்குள் ஏவாளை வைத்தார். இரண்டிலும் ஒன்றாக கலந்திருப்பதுதான் ஒன்று. இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது விசுவாசம் தான் இருக்க வேண்டும். ஏன் பயம் வந்தது? அந்த பயத்துக்கு இடம் கொடுத்ததினாலே நாம் எல்லாருமே பயப்படுகிறவர்கள். இந்த பயத்தை அனுமதித்து தன்னிடத்தில் உள்ள விசுவாசத்தை நமக்குள்ளே பகிர பண்ணுவத வேண்டும் என்று விரும்புகிறதுனாலே எல்லாம் என்னாலே கூடும், ஆனாலும் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு அப்படி கேட்ட காரணம் என்னன்னா, நான் செய்த வேலையை நீங்க செய்யணும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நிறைய சொல்லுவோம். விசுவாசத்துல செயல்பட போகும்போது பயம் நீங்கி போகத்தக்கதாக விசுவாசத்தில் இறங்கி கால வைக்கணும். அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 41 அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர். அப்போ ஒருவரோடு ஒருவர் இதுவரைக்கும் பேசாத ஒண்ணு பேசுறாங்க. என்னன்னு கேட்டா, இவர் பாவத்துக்கு பரிகாரி, வியாதிக்கு பரிகாரி, மாற்று பிசாசிலிருந்து விடுதலையாக்கி பரிகாரம் தருகிற வல்லமையான பரிகாரி, ஆனாலும் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. நாம ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கிற அளவுக்கு செய்யறது தான் அனுபவ ஊழியம். நம்ம ஒருவரோடு ஒருவர் அனுபவம் இல்லாம சொல்லுகிறது அது அருமையான வெறுமையான ஊழியம். ஒருவரோடு ஒருவர் அனுபவித்து சொல்லுவது அருமையான ஊழியம்.
இதை அனுபவிக்காமல் சொன்னால் அது வெறுமையான ஊழியம். அப்படியானால் வாட் மேக்கம், அலைகளா வரட்டும், காற்றா வரட்டும், கொந்தளிப்பா வரட்டும், எனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு அதிகாரம் உள்ளவர் அல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். கரங்களை தட்டி கத்திரமயப்படுத்துவோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள இயேசுவே, வல்லவர் இயேசுவே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள இயேசுவே, வல்லவர் இயேசுவே. கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், நீ போகிற இந்த வாழ்க்கை பயணத்திலும் அவரை நம்பி, அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன். God's presence is with me. உள்ளம் படைத்ததோடு கவனி முடிகிற நேரம் கவனி, எல்லாம் கடவுள் குப்பையை தண்டு நல்ல சத்தியத்துக்கு வா, நித்தியத்தை எப்படி சரி ஓடியா அதே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆதியாகமம் பழைய ஏற்பாடு, மார்க்கு புதிய ஏற்பாடு. அதுக்கு பிறகு நம்ம ஏற்பாடு என்னன்னு பார்க்கணும். அதற்கு சோதனம் வரல சொல்லுவோமா. ஆதியாகமத்தில் ஆண்டவர் வந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அப்பொழுது வெளிச்சம் இருந்துதா? அவர் சொல்றதுக்கு முன்ன சொல்லுங்க. வெளிச்சம் சொல்றதுக்கு முன்ன இல்லை. ஆனால் அவர் எங்கிருந்து சொன்னார்னு சொல்லி அழகாக வேதத்துல சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல வந்து 2 கொரிந்தியர் 4 நன்றாக நீ கேடு, அதன்படி நீ வாடு. 2 கொரிந்தியர் 4 6ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். 6 படிக்கிறது யாரு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன போதும். அப்போ ஆண்டவருடைய படைப்பை சொல்லி அது போல வாழ்க்கையில் பாவ இருளை விட்டு நீக்கி தமது முகப்பிரகாசத்தை கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க. அதாவது இருள் இருக்கிற நேரத்துல நானே உங்களுக்கு பார்க்க நான் தெரிய மாட்டேன். இங்கிருந்து 2 ஆலோசனை போட்ட ஒளி, இங்கிருந்து டியூப்லைட் போட்ட அந்த ஒளி, ஒளியும் சேர்ந்து தெரிகிறதான வழி. இதுதான் நம்முடைய உண்மையான மொழி. கரெக்டுன்னு சொல்றீங்க, பேசலாம். நான் சொல்றேன், இருளில் இருந்துகிட்டு லைட், வெளிச்சம் உண்டாயிற்று. உங்களுடைய இருளான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப இருளான ஒரு சூழ்நிலையா இருக்கு, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே விளங்கல, ஒண்ணுமே தெரியல. நீ பேச வேண்டியது சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது அதிலே அந்த நல்ல விசேஷத்தை வாயினாலே பேச வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும், நல்ல வேலை நான் இருந்தேன், நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் தனக்காக பாடுறதில்லை. நல்ல வேலை நான் இருந்து உங்களை பிழைக்க வச்சுங்கிறது இல்லை. நல்ல வேலை நீங்களும் இது கற்றுக்கொண்டீர்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள். இதை பார்த்து ஒருவன் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதியாகமத்தில் எடுத்து வாசிக்க மாட்டேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பயணம் போகிறார்கள். பயணம் போக 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 அங்கே ஜனங்களுக்கு பயம் உண்டாகி கடல்களை கொந்தளிப்பு உண்டானதுனாலே அந்த காற்றினாலே சரக்குகளுக்கு எரிகிறார்கள். எல்லோரும் அழுது பயப்படுகிறார்கள். அந்த இடத்திலே பவுல் எழுந்து நின்று
இயேசு செய்ததை செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? எல்லாரும் கவனியுங்கள். கப்பல் சேதம் ஏற்படும், ஆனால் உயிர் சேதம் ஏற்படாது என்று நான் சேவிக்கிற தூதனானவர் என்னோடு வந்து இரவிலே சொன்னார் அப்படின்னு தெளிவா ஜனங்களை பார்த்து சொல்றார். ஆனா சூழ்நிலை இருளான சூழ்நிலை. பவுலை கட்டி பவுல் கைதியாக போய்கிட்டு இருக்காரு. இந்த கைதியோடு இருக்கிற மீதி எல்லாம் பொதுவான ஜனங்கள். மீதியான ஜனங்களுக்கு மத்தியிலே கைதியான ஒருவன் தன்னை கைது பண்ணினவர்களோடு சேர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கைதிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்ல நான் பண்ணுவேன், மறந்து நான் பண்ணிட்டு இருக்கோம், குடிக்கிற நேரத்தில் இதுவும் முடியுது. அந்த இடத்துல சொல்ற வார்த்தையை இயேசு சொன்ன மாதிரியே சொல்ற. எடுத்து வார்த்தை நான் வீட்டில் படிச்சுக்கிட்டேன். எடுத்து வாசித்து பவுல் என்று ஜனங்களை பார்த்து கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் ஏற்படாதுன்னு சொல்ற. என்னடா இவர் பெரிய இயேசுவா இவரு? இயேசு சொன்னாரு இறையாண்டி அமைதலாயிருன்னு. இன்னும் கண்ணுல பார்க்கிற காட்சி என்னன்னா சாக போறோம். இவரு சொல்றாரு வாழ போறோம்ங்கிறாரு. வாழ போறோம்னு சொல்றான், வாழ்க்கை சொல்றான். சாக போகிற ஒளிகை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒளிகை நிறைவேறுமா, வாழ்க்கை நிறைவேறுமா? இந்த வாழ்க்கைங்கிற கட்சியில சேர்றதா, ஒளிகைங்கிற கட்சியில சேர்றதான்னா ஒளிஞ்சு போறது பயமுறுத்துது, ஆனா இதுல வாழ போறது பயப்படுது. இப்படித்தான் உலகத்துல எல்லாம் காணப்படுகிறது. ஆகவே இந்த நிலைமையிலே காணப்படுகிற வாழ்க்கையோ வேறு எந்த சமுதாயத்தின் பிரச்சனைகளோ சட்டங்களோ திட்டங்களோ எல்லாம் மட்டமா போகத்தக்கதாக விசுவாச வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். வரையில சொல்லுவோமா? அந்த விசுவாச வார்த்தை என்னன்னு கேட்டா, கப்பல் சேதம் ஏற்படுவதே அல்லாமல் உங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படாது என்று நான் சேவிக்கிற தூதனானவர் சொன்னார். ஏன் காபிரியல் தூதனா இல்ல, மிகாவேல் தூதனா இல்ல, சேவிக்கிற தூதன் சொன்னா நான் ஆராதிக்கிற தூதன் சொல்றார். அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த அவரை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார் என்று இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துதான் வந்து அந்த பவுலோடு பேசினார். ஆகையினாலே அந்த காலத்தில் இயேசு சரீரத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி இறையாக அமைதலாயிருந்து பேசினாரோ, how make the invisible to visible கொண்டு வந்தாரோ, அதே போல yesterday today and forever Jesus is same என்று சொன்ன அந்த வாக்கின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாத வாக்கின்படி பவுலுக்குள்ளே அந்த தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்து அதன்படி அந்த தரிசனத்தை பெற்றவன் தைரியமாய் பேசினார். பேசின பொழுது ஒளி வீசினது, கப்பல் உடைந்தது, ஜனங்கள் கரை சேர்ந்தார்கள். பவுல் எல்லாருக்கும் முன்பாக தேவனுடைய மனிதன் என்று கர்த்தர் மகிமை வழங்கப்பட்டினார். தங்களை தட்டி கர்த்தர் எத்தனை சொல்லலாம். ஆனால் இந்த விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், இயேசுவுக்குள் வந்த விசுவாசம் பவுலுக்குள்ளே வந்தது. இது பவுல் ஒரு இயேசுவை முகமுகமாய் சரீரத்திலே காணாத ஒரு சீஷன். ஆனால் 12 பேரும் இயேசுவை கண்ணார கண்ட சீஷர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அத்தி மரத்தை பார்த்து நான் சபித்தேன் என்று சொல்லுகிறார். பேதுரு நினைவு கூறும் பொழுது நேற்று சபித்த மரம் இன்று பற்றி போயிற்று என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று. அதே போல அந்த தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்ற மார்க்கு 11:23 வசனம் தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் மூல பாஷையில் இருக்கிறது. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. தமிழிலே மார்க்கு 11:23 தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறது போன்றிருக்கிறது. 22-23 படிக்கும் பொழுது, ஆனால் மூல பாஷையிலே தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். That means have the faith of God. Faith in Him, that is different. அவருக்குள் விசுவாசமாக இருப்பது. Have the faith of God. நீங்கள் தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். எந்த விசுவாசம் தேவனுக்கு இருந்ததோ அதே விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு என்ன விசுவாசம்? Let there be light. இருள் என்பது invisible, லைட் என்பது விசிபிள். அவர் அப்படி சொல்லி உண்டாக்கி விட்டார். அதே போல இயேசு அத்திமரத்தை பார்த்து தேவனுடைய குமாரன் சபித்தார். அந்தரங்கத்திலே வேர் கருகினது, வேர் அங்கே வேர் காய்ந்தது, வெளியரங்கமாக இலை காய்ந்தது. இன்விசிபிள் கம்ஸ் விசிபிள். அதே போல பவுலும் கூட
இன்விசிபிள். இது எப்படி இப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கும் பொழுது விசிபிள் என்ன, உயிர் சேர்ந்து ஏற்பட நிரூபிக்கப்பட்டது. இயேசு என்ன சொன்னார்? அதே விசுவாசம் நீங்களும் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் குறைவுகளை பார்த்து பேசுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே அங்க போன பிறகு மாத்திரம் நினைக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கும் போது உங்களுடைய ஸ்கூல்ல உங்க அப்பா படிக்க வச்சாருன்னா ஃபாரின்ல கொண்டு போய் பிச்சை எடுக்க விட்டுருவாரு. இந்தியாவிலே படிக்க வச்ச அப்பா உன்னை ஃபாரின்ல நிச்சயம் படிக்க வைப்ப, மேல் படிப்பு படிக்க வைப்பார். பூலோகத்திலே அலைகள் நடுவிலே ஒரு வாழ்க்கை படகை, அலைகள் நடுவிலே வாழ்க்கை பயணத்தை நடத்தினவர் அழகான ஒரு தேவ நதி, ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிற இடத்திலே 12 விதமான ஜீவவிருட்ச கனிகளை புசிக்கத்தக்கதாக அங்கே நதியிலே உன்னை நீந்த வைப்பார். இந்த இடத்திலே வாழ்கிற பொழுது இங்கே கொடுக்கிற உலகத்தின் மேன்மை என்பதை விட பரலோகத்தின் மகிமை என்பது எவ்வளவு மேலானது என்று அறியத்தக்கதாக அங்கே ஒரு பெரிய உலகத்தை வைத்திருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளையை போராட்டங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி, இன்விசிபிள் பிகம்ஸ் விசிபிள் என்று, காணக்கூடாத ஒன்று காணக்கூடியதாய் வரும் என்று பேச வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் கடைசியாக சொல்லுகிறேன். ரோமர் 4:17 நன்றாய் கேளு. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை குறித்து ஆபிரகாம் என்ன செய்தார்? விசுவாசத்திலே வல்லமை உள்ளவராக மாறினார். யாரை பற்றி வல்லமையாக உள்ளவராய் மாறினார்? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனிடத்தில் அவன் விசுவாசம் வைத்தான். எடுத்தா படிங்க. அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக ஏற்படுத்தின என்பதை எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறத படிக்கணும். அதான் எழுதியிருக்கிறபடி எழுதுறத முடிவு செஞ்சுக்கூடாது. வேதம் வாசிக்கிறதும் செய்கிற வசனத்தின்படி சரி இல்ல படிங்க. எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனிடத்தில் இன்னைக்கு தெரிய இயேசுநாதர் எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினார்னு. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தரும் உயிரோடு எழும்பல. அப்படிப்பட்ட காலத்துல கண்டு விசுவாசிக்க மாட்டாங்க. ஒன்னையுமே கண்டு அற்புதத்தை காணாத காலத்துல செத்து போன 100 வயசு கிழமை, ஒரு கற்பம் செத்து போன 90 வயசு கிழவி, என் மனைவி சாரா 90 வயசு கிழவி, நான் 100 வயசு கிழமை, என் சரீரம் செத்து போச்சு, அவருடைய கற்பம் செத்து போச்சு, இங்கிருந்து எப்படியா பிள்ளை வரணும் அப்படின்னா, அந்த முதிர் வயதிலேயும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் தன்னுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் இன்றைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு சர்ச்சையும் கிடையாது, போதனையும் கிடையாது, இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை அறிந்து கொண்ட காட்சிகளும் கிடையாது. அப்பொழுது தன் சரீரம் செத்து போன அனுபவத்திலிருந்து, தன் சரீரம் தன் கர்ப்பம் செத்து போன அனுபவத்திலிருந்து, உன் சரீரம் எந்த நிலையில இருந்தாலும் சரி, உன் சரீரம் எந்த விதமான பாதிப்புல சிரசு முதல் பாதவர் இருந்தாலும் சரி, அதைத்தான் இங்க சொல்லி இருக்கிறது. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லையா இல்லாதவைகளை இன்விசிபிலிட்டி, இல்லாதவைகளை இன்விசிபிள், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக எல்லாருக்கும் இல்லாத ஒரு ஆளை போய் எப்பா வா அப்படின்னு நாங்கள் இல்லை அப்படின்னு எம்மா ராஜாத்தி உன் குடும்பத்தோட வா, கணவன் பிள்ளைகளோட வா. நானும் கணவன் தான் வந்திருக்கோம், பிள்ளை இல்லை. அப்ப இல்லக்கா தெரியல. ஆமா, அப்ப என்னன்னு கேட்டா, இல்லாதவைகள் இன்விசிபிள், இருக்கிறவைகளை போல் அழைப்பது விசிபிள். அது மாதிரி இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லும் போது, இறையாக அமைதலாரின் கடலையை காட்டியும் பார்த்து பேசும்போது, பவுல் அங்க கப்பச்சேதம் உடையும் கவிழ்ச்சியம் ஏற்படாதுன்னு சொல்லும் போது, இயேசுநாதர் அத்தி மரத்தை நல்லா இருக்கும் பொழுது தூர்ல சபிக்கப்பட்டு, வேர்ல சபிக்கப்பட்டு, தூர்ல சபிக்கப்பட்டு, வெளியில இலைகள் காயும் போது இன்விசிபிள் பிகம்ஸ் விசிபிள்.
நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பார்த்தாலும், தேவகுமாரன் இயேசுவை பார்த்தாலும், அடுத்தது பவுலை பார்த்தாலும், அது வரிசையாக மாறி வருகிற அனுபவம் தெய்வீக மனுஷிகத்தின் ஊடே அது நம்முடைய வார்த்தையினாலே பிரகாசிக்கிறது. ஆகையினால் தேவனுடைய மகனே, மகளே, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபையின் வாழ்க்கையிலே என்னுடைய ஓடுகிற ஓடம் இக்கரையிலிருந்து அக்கறை செல்லும் வரையிலும் நான் விசுவாசத்தோடு பார்ப்பேன், விசுவாசத்தோடு பேசுவேன், விசுவாசத்தோடு உணர்ச்சி வசப்படுவேன், விசுவாசத்தோடு நான் செயல்படுவேன். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அவருடைய உத்தமமான வல்லமை எனக்கு விளங்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் நமக்காக ஒருவருக்காக ஒருவர் சொல்லிக் கொள்ளத்தக்கதாக சாட்சி விளங்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். விசுவாசம் உனக்கு இருந்தால், இதெல்லாம் நீங்க பாட்டு கொஞ்சம் சேர்ந்து பாட்டு அமைதியா இருப்பீங்க. சரி. விசுவாசத்தால் பிழைத்தோங்க பிறப்பாதை காட்டினீரே. கைகள் தட்டி 1 2 3 4. விசுவாசத்தால் பிழைத்தோங்க பிறப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கை தரும் வாழ்வை திரும்பி வர வேண்டுமே. வளர்ந்து கை தரும் வாழ்வை திரும்பி வர வேண்டுமே. சொல்லுங்க சத்தமா, சொல்லும் போதே போனக்குட்டி மாதிரி இல்லை, யானை பிள்ளைகள மாதிரி இருக்கணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் விசுவாசிகள் குடும்பங்களுக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்கள் சபைக்கு சொல்லாதவங்க செல்லாத காசாக இருந்தாலும் சொல்லும் போது செல்லுற காசு. இந்த வார்த்தையை வெல்லுகிறதான அனுபவம் தொடர்ந்து ஞானத்தில் இருக்கணும். சாட்சியாக வெல்லுகிற அனுபவம் நமக்கு வரணும். இருக்கிற நிலையிலேயே நில்லுகிற மாதிரி இருக்காது. அல்லேலூயா. எல்லாத்திலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து போவோம். எங்கள் எல்லா காரியங்களுக்காக நன்மையான எந்த ஈவும், சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான அருள் வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருவதாக. சொல்லுங்க, இறங்கி வருவதாக. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா நன்மைகளையும், பண தேவைகள், பொருள் தேவைகள், ஆத்துமாக்கள், சகல காரியங்களையும் உடைய அற்புத வல்லமையினால் கட்டவிழ்க்கிறோம். எல்லா மக்களத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive the blessings of God, power of God, protection of God, glory, blessing of God. வேளையிலே ஏவக்கூடிய யாராகிலும் ஒருவர் கர்த்தருடைய விசுவாச போதனையின்படி சாட்சியாக இருக்கும்படி செபிக்கிறேன். அது சொல்லி கொடுத்த சாட்சியை நான் விட்டேன். 60,000 சம்பளம் வாங்கிட்டு தம்பி சாட்சி எடுத்து போனார். இந்த யோகவுக்கு சோதனை வந்த மாதிரி ஒன்றும் இல்லாமலே போச்சு, வேலையே போச்சு. சக்குன்னு ஷாக் ஆகி போச்சான். உடனே நான் முன்பெல்லாம் அந்த வேலைகளை செய்துக்கலாம். தனியாக சர்ச்சைக்கு வந்தார். என்கிட்டயே சொல்லலை, வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ஒரு வாரத்தில் அதே கம்பெனிலேருந்து ஃபோன் வந்து, தம்பி இவர் வரச்சுக்கு போயிருக்காரு, போனாக்கி உனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி திருப்பி வேலையை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தான் வந்த கை தட்டணுமா? கை தட்டாங்க.
அவர் கையெழுத்தாங்க. 60,000 சம்பளம் சாட்சியா சொன்னேன். இரு ஒன்னே ஒண்ணுக்குள்ள ஆண் மைக்கில் முக்கியமான இருக்க போகுது. பிசாசே. அல்லேலூயா. 60,000 சம்பளம் நான் சொன்னேன். இரு ஒன்னே ஓட்டாண்டி ஆக்குறன்னு சொல்லி சாத்தான். அங்க என்ன ஒரு அதிகாரி உள்ளத்துல கிரியை செய்து அவனை ஒண்ணுக்குள்ளமாக்கி விட்டான். வீட்டுல உட்கார்ந்தாரு, தேவாலயத்துல வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரு. அதே ஆபீஸ்ல கூப்பிட்டு உனக்கு இன்று முதல் 1,00,000 ரூபாய் சம்பளம் சொல்லி 1,05,000 ரூபாய் 1,05,000 ரூபாய் சம்பளம் சொல்லி கூப்பிட்டு வேலையை கொடுத்து இன்னைக்கு சாட்சி சொல்ல வர வேண்டியது வேலையை நிமித்தம் அங்க நின்றுட்டு இருக்காரு நினைக்கிறேன். வழியில பார்த்து சாட்சி சொல்றேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவார். இழந்து போன உனக்கு ரெட்டிப்பாய் கொடுக்க வல்லமை உள்ள தேவன். அதுல சொல்லும் அந்த பையனை பார்த்தா 1,00,000 சம்பளம் வாங்க 1,00,000 சம்பளம் வாங்குற மாதிரியே தெரியுது. 1,00,000 வாங்குற மாதிரியே தெரியுது. மிச்சம் கூட கையில வச்சிருக்க மாட்டாங்க மாதிரி தெரியுது. அவனை லட்சாதிபதியா மாத்திருக்காரையா. தனித்து வந்து ஜெபித்த ஜெபம். ஆகவே தேவ சமூகத்திலே தனித்து குடும்பமா ஜெபியுங்க, தனிப்பட்ட விதமா ஜெபியுங்க. வாழ்க்கை படைகிற ஒரு இயேசு இருக்கிறார். உனக்கு போதுமானவர், குடும்பத்துக்கு போதுமானவர், சபைக்கு போதுமானவர், இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். கரங்களை தட்டுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன்.